ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1818வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் பத்தினுடைய நிறைவு திருமொழி. திருக்கோட்டியூர் எனும் திவ்ய தேசத்தை, சிறந்த ஒரு திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய ஒரு திருமொழி. அது பற்றிய ஒரு முன்னுரையை இன்று நாம் அனுபவிக்கலாம். வாடினேன் வாடி என்று தொடங்கி திருமங்கையாழ்வார் தமக்கு திருமந்திரம் லபித்தபடியை பேசி அந்த திருமந்திரத்தின் அர்த்தத்தையும் கூடவே ஆராய்ச்சி செய்தொருளி திருமந்திரார்த்தத்துக்கு எல்லை நிலமான திவ்ய தேசங்களிலே எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு முதலிலே வடநாட்டு திருப்பதிகளையும், அதன் பிறகு தொண்டை நாட்டு திருப்பதிகளையும், அதன் மேல் நெடுநாட்டு திருப்பதிகளையும், பிறகு சோழ நாட்டு திருப்பதிகளையும் அனுபவித்து பிறகு பாண்டி நாட்டு திருப்பதிகளை அனுபவித்தார். அப்பொழுது அனுபவித்து வரும்போது இடையிலே திருவல்லவாள் என்னும் மலைநாட்டு திருப்பதி ஒன்றை இடையிலே அனுபவித்து விட்டு மீண்டும் பாண்டி நாட்டு திருப்பதிகளுள் மிகச்சிறந்ததான திருமாலிருஞ்சோலையை அனுபவித்தார் திருமங்கை ஆழ்வார். இனி பாண்டி நாட்டுக்கு திலகம் போன்று விளங்கும் திருக்கோட்டியூரை இந்த திருமொழியிலே அனுபவிக்கிறார் ஆழ்வார். இரணியனை எப்படி அழிப்பது என்று தேவர்கள் ஆலோசிக்க ஏற்ற இடத்தை நாடும்போது கதம்ப முனிவரின் சாபத்தால் தீயவர்கள், அரக்கர்கள் யாரும் அங்கே வரக்கூடாது என்று ஏற்பட்டிருந்த தலம் இந்த ஊர் திருக்கோட்டியூர். அவர்கள் கூட்டமாக இருந்து ஆலோசிப்பதற்கு, தேவர்கள் கூட்டமாக இருந்து ஆலோசிப்பதற்கு ஏற்ற இடமாயிருந்த காரணத்தினால் அதற்கு கோட்டியூர், கோஷ்டிபுரம், திருக்கோஷ்டிபுரம் என்று பெயரிடப்பட்டதாம். சைவப்பற்றும் விஷ்ணு துவேசமும் கொண்ட சோழ அரசனது கொடுமையினாலே திருவரங்கம் பெரிய கோவிலில் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் பயமில்லாமல் வாழ்வதற்கு இயலாத காலத்திலே கூரத்தாழ்வான் அந்த தலத்தை விட்டு சில காலம் திருமாலிருஞ்சோலையில் வாழ்ந்தது போல அவரது திருக்குமாரரான பராசர பட்டர் இத்தலத்தில் நெடுநாள் வாழ்ந்திருக்கிறார். உடையவருக்கும் இதே போன்ற ஒரு அனுபவம் உண்டு. ராமானுஜரும் ஸ்ரீரங்கத்திலிருந்து வர்ச்சுவலாக துரத்தப்பட்டு சென்ற இடம்தான் மேலக்கோட்டை மைசூருக்கு அருகிலே சென்று அங்கே 12 ஆண்டுகள் இருந்து அங்கே அந்த திவ்ய தேசத்தை வளர்த்து விட்டு வந்தவர், அங்கே சென்று தங்கியவர் ராமானுஜர். அதுபோலவே பராசர பட்டர் திருமாலிருஞ்சோலையில் இருந்திருக்கிறார். பராசர பட்டரின் திருக்குமாரர், அது மன்னிக்க வேண்டும், கூரத்தாழ்வான், எம்பெருமானாரோட சிஷ்யன் கூரத்தாழ்வான் திருமாலிருஞ்சோலையிலே வாழ்ந்திருக்கிறார். அவருடைய திருக்குமாரர் பராசர பட்டர் திருக்கோட்டியூரிலே நெடுநாள் வாழ்ந்திருக்கிறார். உடையவரும் கூரத்தாழ்வானும் இத்திருத்தலத்திற்கு பலமுறை எழுந்தருளி பெருநிதி பெற்ற சிறப்பும் உணரத்தக்கது. விரும்பிய எல்லாவற்றையும் அளிப்பவனாய் எம்பெருமான் மேற்கு திருமலையிலே வந்து நிற்கிற நிலையை முன்னர் நினைத்து பார்த்தார். எல்லோருக்கும் பொதுவாக இருக்கும் இருப்பு அது. அதுபோல இல்லாமல் அடியாருக்கே வைப்பு நிதியாக இருந்து திருக்கோஷ்டியூரில் எழுந்தருளி நிற்கிற நிலையை நினைத்து பார்க்கிறார். இப்பொழுது அவன் முன்னொரு காலத்தில் பெற்ற தந்தையே பகைவனான போது பிரகலாத ஆழ்வானுக்கு உதவி அவன் பகைவனான இரணியனை அழித்து அதிரும் கழல் பொறு தோள் இரணியன் ஆகம் பிளந்து அரியாய் உதிரம் அலைந்த கையோடு என்று பெரியாழ்வார் சொன்னது போல நிற்கிற திருத்தலம் இது என்றும், அந்த பெருமான் பல அவதாரங்களை எடுத்து அடியவர்களுக்கு உதவினவன் என்றும் நினைத்து அத்தனை பொதுவான நிலையை விட்டுவிட்டு அடியவர்களுக்கு வைத்தமா நிதியாய்
திருக்கோஷ்டியூரிலே எழுந்தருளி இருக்கிறவனுடைய எளிமையை நினைத்து மகிழ்வுற்று அனுபவிக்கிறார். பிரகலாதன் முதலியவர்களுக்கு மத்த சர்வம் அகம் சர்வம் என்று விஷ்ணு புராணம் கூறுவது போல என்னிடமிருந்து யாவும் உண்டாயின, மத்த சர்வம் அகம் சர்வம், யானே எல்லாமாகவும் இருக்கிறேன் என்று சொன்னான். விஷ்ணு புராணத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் இது என்று சொல்லும்படியாக இதயத்தை விட்டு நீங்காமல் இருந்து பேரு நல்குவன் திருக்கோட்டியூரிலே வந்து அருகிலே நிலையாக நிற்கிறான் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். திருக்கோட்டியூர் என்னும் இந்த திவ்ய தேசம் சிவகங்கை மாவட்டத்தில் சிவகங்கையிலிருந்து திருப்பத்தூர் செல்லும் வழியில் அமைந்திருக்கிறது. இந்த வழியிலே செல்லும் அனைத்து பேருந்துகளும் திருக்கோஷ்டியூர் வழியாகத்தான் செல்ல வேண்டும். கோவிலின் வாசலிலேயே பேருந்துகள் நிற்கும். இந்த திவ்ய தேசத்தின் வரலாறு பிரம்மாண்ட புராணத்தில் 6 அத்தியாயங்களாலும் பிரம்ம கைவர்தத்தில் 2 அத்தியாயங்களிலும் இந்த தலம் பற்றி சிறப்பித்து பேசப்படுகிறது. பிரம்மனை குறித்து தவமிருந்து இரணியன் தனக்கு தேவர்களாலும் மனிதர்களாலும் விலங்குகளாலும் எந்த ஆயுதத்தாலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது என்று வரம் பெற்று தேவர்களையும் துன்புறுத்தி உலகெங்கும் நமோ இரண்யாய நமக என்று சொல்லும்படியாக செய்து வந்தான். இரணியனின் இம்சை பொறுக்காத தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட சிவன் வரங்கொடுத்த பிரம்மாதான் இதற்கு உபாயம் சொல்ல முடியும் என்று சொன்ன பின்னர் பிரம்மனோ ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனால் தான் இரண்யாட்சகனுக்கு சரியான முடிவு கட்ட முடியும் என்று சொல்ல எல்லோரும் சேர்ந்து திருமால் பள்ளி கொண்டுள்ள பார்க்கடலுக்கு விரைந்து சென்று பணிந்து நின்று விவரம் கூறினார்கள். இவர்களின் குறையை கேட்ட ஸ்ரீமன் நாராயணன், எல்லா உலகங்களிலும் இரணியனின் ஆதிக்கம் மேலோங்கிவிட்டது. இரணிய நாமம் ஒலிக்காத இடம் எங்காவது இருந்தால் சொல்லுங்கள், அங்கு சென்று நாமெல்லாம் இரகசியமாய் இரணிய வதம் செய்வது பற்றி பேசலாம் என்று சொன்னதாகவும், பூவுலகில் ஸ்ரீமன் நாராயணனை ஸ்ரீராப்திநாதனாக காண வேண்டும் என்று கதம்பரிசி கடுந்தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். எந்நேரம் நாராயண மந்திரம் மட்டுமே ஒலித்து கொண்டிருக்கும் அந்த ஒரு ஆசிரமம்தான் இரணியனது ஆதிக்கம் செல்லாத இடம். இப்போது நாம் கூடி பேசுவதற்கும் அதுவே உகந்த இடம் என்று பிரம்மதேவன் கூற, தேவர்களும் மும்மூர்த்திகளும் கதம்பரிசியின் ஆசிரமத்துக்கு எழுந்தருளி அந்த முனிவரின் தவப்பயனாக ஸ்ரீராப்திநாதனாக எம்பெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்து இரண்ய சம்ஹாரத்தை பற்றி பேசி முடித்தனர். பேசி முடிந்தவன் மற்ற எல்லோரையும் கதம்பரிசியின் ஆசிரமத்திலேயே மறைந்திருக்க செய்துவிட்டு தான் மட்டும் திருப்பார்கடலுக்கு எழுந்தருளினார் ஸ்ரீமன் நாராயணன். மும்மூர்த்திகளுடன் தேவர்களும் சப்த ரிஷிகளும் கூட்டம் கூட்டமாய் இந்த இடத்திற்கு கோஷ்டியாய் வந்தமையால் இந்த தலம் திருக்கோஷ்டியூர் ஆயிற்று. திருக்கு கூட்டல் ஓட்டியூர். திருக்கு என்றால் பாவம், எனவே பாவங்களை ஓட்டக்கூடிய ஊர் என்றும் கூட பொருள்படும். திருக்கோஷ்டியூர் அமைந்துள்ள இடத்தை பற்றி பிரம்மாண்ட புராணம் கூறுவதாவது, ரிஷபாத்திரிக்கு, அதாவது அழகர் கோவிலுக்கு, திருமாலிருஞ்சோலை மலைக்கு கிழபுறத்தில் புண்ணியமாய் சக்தியையுடைய மணிமுத்தா நதிக்கரையிலே பரமாத்ம ஞானம் பிறந்த பாகவதர்கள் தங்குமிடமாய் 4 யோஜனை, அதாவது சுமார் 40 மைல் விஸ்தீரணமாய் கதம்ப மகரிஷியின் ஆசிரமம் அமைந்துள்ளது. பிரம்மாண்ட புராணம் திருக்கடையூர் சேத்திர மகிமை ஸ்லோகம் 42-43 இது சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்கடலுக்கு எழுந்தருளின பரந்தாமன் தனது அருகாமையில் இருந்த சங்கு கர்ணனை பார்த்து, நீ சென்று இரணியன் மனைவி வசந்த மாலையின் வயிற்றிலே பிரகலாதனாக பிறக்க கடவாய் என்று கூற, அவ்வண்ணமே பிரகலாதன் பிறந்து நாராயண மந்திரத்தை சொல்ல, எங்கேடா உன் நாராயணன் என்று இரணியன் கேட்க, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று பிரகலாதன் பதில் கூற, இரணியன் இந்த தூணில் உள்ளானோ என்று பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப, பிறையிற்று அண்ணல் விழி பேழ்வாய் தெள்ளிய சிங்கமாகிய தேவாய் தோன்றி இரணியனை கொன்று நரசிம்ம அவதாரம் நாளிகை பொழுதிலே முடிவுற்றது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம்.
தெள்ளிய சிங்கமாகிய நரசிங்கமாய் பிறந்தான். இதையெல்லாம் அறிந்த கதம்ப ரிஷி ஸ்ரீமன் நாராயணன் இரணியனை பிடித்து கொன்றது போன்றவற்றை குறிக்கும் மங்கள விக்கிரகங்களை தனக்கு தர வேண்டும் என்று பிரம்மனை வேண்ட, பிரம்மன் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவையும் அசுர சிற்பியான மயனையும் அழைத்து தேவலோகத்தில் உள்ளது போன்ற விமானத்தை இந்த இடத்தில் எழுப்புங்கள் என்று சொல்ல, அவர்கள் 3 அடுக்குகள் கொண்டதான அஷ்டாங்க விமானத்துடன் அழகிய கோவிலை நிர்மாணித்து முடித்தனர். 3 தளங்களுடன் கூடின இந்த விமானம் 3 பதங்களுடன் கூடின மூலமந்திரம் போன்றதாய், ஓம் என்ற ஒரு பதமும் நமோ என்ற ஒரு பதமும் நாராயண என்ற ஒரு பதவுமாக விளங்குகிறது. இரணியவதம் முடியும் வரை இங்கு தங்கியிருந்த தேவேந்திரன் இந்திரலோகத்தில் தன்னால் பூஜிக்கப்பட்ட பேரழகு வாய்ந்த ஸ்ரீ பூமி நீலா தேவிகளுடன் கூடிய ஸ்ரீ சௌமிய நாராயணனை கதம்ப மகரிஷிக்கு கொடுக்க அவரும் மிக்க மகிழ்ச்சியுடன் பெற்று அதனை அர்ச்சித்து வரலானார். கதம்ப ரிஷியை வாழ்த்தி வணங்கிவிட்டு அனைவரும் தேவருலகுக்கு திரும்பினர் என்பது வரலாறு. இங்கே மூலவர் உரகமெல்லணையான், திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்ட சீராப்திநாதன், புஜங்க சயனம், கிழக்கே திருமுக மண்டலம், பன்னக மருதுசாயி என்றும் பெயர். உற்சவர் சௌமிய நாராயணன் நின்ற திருக்கோலம், தாயார் திருமாமகள் நாச்சியார், தீர்த்தம் தேவ புஷ்கரணி திருப்பார்க்கடல், விமானம் அஷ்டாங்க விமானம், காட்சி கண்டவர்கள் பிரம்மா தேவர்கள் கதம்ப முனி. இங்கே இந்த கோவிலின் கருவறை 4 தளங்களாய் உள்ளது. தரை மட்டம் சயனம், சயன திருக்கோலத்தில் எம்பெருமான் இருக்கிறார். மேல் மாடி நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார். அதற்கு மேல் வீற்றிருந்த திருக்கோலமாய் எம்பெருமான் இருக்கிறார். தரைமட்டத்தின் கீழே நடன கிருஷ்ணன் காட்சி தருகிறார். திருச்சுற்றின் வலப்புறம் மன்னிக்க வேண்டும், திருச்சுற்றின் வடக்கு புறம் இரணியனை ஓடி பிடிப்பது போலவும் மார்பை பிளப்பது போலவும் சிங்கப்பிரான் திருவுருவங்கள் 2 உள்ளன. திருக்கோட்டியூர் நம்பிகளிடம் திருமந்திர அர்த்தத்தை இரகசிய உபதேசமாக பெற்று குருவின் ஆணையை மீறி கோபுரத்தின் மேலேறி அனைவருக்கும் வெளியிட்டருளிய எம்பெருமானார் திருவுருவம் கோபுரத்தின் மேலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலத்தின் சிறப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். கதம்ப முனி 64 சதுர்யுகங்கள் இந்த பூவுலகில் இருந்ததாக பிரம்மாண்ட புராணம் கூறுகிறது. எனவே இந்த திவ்ய தேசத்தின் தொன்மை எழுத்தில் அடங்கும் தன்மையதன்று. 3 தளங்களுடன் கூடிய அஷ்டாங்க விமானம் இத்திருத்தலத்தின் தனிச்சிறப்பாகும். 108 வைணவ திவ்ய சேத்திரங்களிலே இங்கும் திருக்கூடல் என்று சொல்லப்படும் மதுரையிலும் கூடலழகர் சந்நிதியில் மட்டுமே ஆகம விதிகளுக்கு உட்பட்ட அஷ்டாங்க விமானம் அமைந்திருக்கிறது. முதல் தளத்தில் வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் கள்ள நித்திரை கொள்கின்ற திருப்பார்க்கடல் நாதனாக பள்ளி கொண்ட காட்சி. பார்க்கடலில் இருந்து எழுந்து வந்த காரணத்தினால் சீராப்தி நாதனாக முதல் தளத்திலும் அதற்கு பிறகு 2வது தளத்தில் நின்ற கோலத்திலும் பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவில் நின்றமையால் ஸ்தித நாராயணன் எனவும், ஆதிசேடன் மேல் பள்ளி கொண்டதால் உரக மெல்லணையான் என்றும் திருப்பெயர்கள் உண்டாயிற்று என்பது ஐதீகம். அஷ்டாங்க விமானத்தின் வடபகுதியை மயனும் தென்பகுதியை விஸ்வகர்மாவும் அமைத்தனராம். விஸ்வகர்மாவால் செய்யப்பட்ட பாகத்தில் இரணியனை பிடித்து கொண்ட நரசிம்ம உருவமும், மயனால் செய்யப்பட்ட பகுதியில் இரணியனை கொன்ற நரசிம்ம உருவமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நரசிம்ம மூர்த்திகள் காண்போரை பிரமிக்க செய்யும் தோற்றம் உடையவையாக இருக்கின்றன. அஷ்டாங்க விமானத்தில் தென் திசை நோக்கிய நரசிம்மனுக்கு தெற்காழ்வான் தட்சிணேஸ்வரன் என்றும், வடதிசை நோக்கிய நரசிம்மனுக்கு வடக்காழ்வான் உத்தரேசவன் என்பதும் திருநாமம். நவக்கிரகங்களில் சந்திரனின் மகன் புதன். இந்த புதனின் மைந்தன் புரூரவன் என்பவன் மிகச்சிறந்த தர்மவானாக இருந்து செங்கோல் செலுத்தி நாட்டை ஆண்டு வந்த காலத்திலே கங்கா ஸ்நானம் செய்யும் பொருட்டு தனது விமானத்தில் ஏறி வரும்போது இந்த திவ்ய விமானத்தின் மேல் பறக்க முடியாதபடி அஷ்டாங்க விமானத்தின் சக்தியால் தரையிறங்க நேர்ந்ததும்
அதன்பின் இங்குள்ள பெருமாளின் சக்தி அறிந்து வழிபட்டு இந்த திருக்கோவிலை சுற்றி அந்தணர்களும் பெரியோர்களும் வாழ்வதற்குரிய அழகிய நகரத்தை நிர்மாணித்து சென்றதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. இந்த செய்தி பிரம்ம கைவர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற தலங்களில் உள்ளதை போன்று பஞ்சலோகங்களால் அமையாமல் தூய வெள்ளியால் உற்சவருக்கு விக்கிரகம் இருப்பது இன்னும் ஒரு சிறப்பாகும். இந்த சிலை இந்திரன் கொடுத்ததாக ஒரு ஐதீகம். வெள்ளியான், கரியான், மணிநிற வண்ணன் என்று திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறது. வைணவ மத வளர்ச்சியில் ஸ்ரீரங்கத்துக்கு எவ்வளவு ஏற்றம் உண்டோ அதற்கு சமமான ஏற்றம் இந்த திருக்கோட்டியூருக்கும் உண்டு. திருமந்திரம் விளைந்த திவ்ய தேசம் என்ற திருப்பெயரும் இந்த தலத்துக்கு உண்டு. ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலிருந்து 18 முறை இங்கு வந்து திருக்கோட்டியூர் நம்பிகளிடம் ஞானம் பெற முயல 17 முறை பல காரணங்களை கூறி உபதேசம் செய்ய மறுத்து 18வது முறை வந்தபோது ராமானுஜருக்கு திருமந்திர உபதேசம் செய்து இதை யாருக்கும் தெரியப்படுத்தக்கூடாது என்று சொல்லி திருக்கோட்டியூர் நம்பிகள் உபதேசம் செய்தார். அப்படி குருவின் கட்டளையை மீறி தெரிவித்தால் மற்றவர்களுக்கு தெரிவித்தால் உமக்கு நரகம்தான் கிட்டும் என்றும் சொன்னார். சரி என்று ஒப்புக்கொண்ட ராமானுஜர் அவரிடம் விடைபெற்று கொண்டு நேராக திருக்கோட்டியூர் கோபுரத்தின் மீது ஏறி எல்லோரும் வாருங்கள், எல்லோரும் வாருங்கள், திருமந்திரத்தை தெரிந்து கொள்ளுங்கள் என்று உரக்க கூவி திருமந்திரத்தை எப்படி உச்சரிப்பது என்பதை எல்லோருக்கும் தெரிவித்து உபதேசம் செய்தார். திருமந்திர உபதேசம் செய்தார். இதை கேள்விப்பட்ட திருக்கோட்டியூர் நம்பி விரைந்து ஓடி வந்து ராமானுஜரை நோக்கி, ராமானுஜரே, திருமந்திரத்தை பிறருக்கு சொன்னால் உமக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை மறந்து விட்டீரா என்று கேட்டார். அதற்கு ராமானுஜர், தெரியும் சுவாமி, இந்த மந்திரத்தை பிறருக்கு சொன்னால் எனக்கு நரகம் கிட்டும் என்றீர்கள். நான் ஒருவன் நரகம் புகுந்தாலும் பரவாயில்லை, இந்த மந்திரம் தெரிந்து உச்சரிக்கும் அனைத்து ஜீவாத்மாக்களுக்கும் மோட்சம் கிட்டுமே என்பதால் சொன்னேன் என்கிறார். இதை கேட்டு ஒரு கணம் சிந்தித்த நம்பிகள் அசந்து போய்விடுகிறார், அதிர்ச்சி அடைகிறார். ராமானுஜரை பகவானின் அவதாரம் என்றே கருதி நீர்தான் எம்பெருமானாரோ என்று கூறி கட்டி தழுவி கொண்டாராம். அது முதல் ராமானுஜருக்கு எம்பெருமானார் என்னும் திருநாமம் உண்டாயிற்று என்பர். ராமானுஜருக்கு உடையவர், ஸ்ரீ பாஷ்யக்காரர், திருப்பாவைஜீயர் என்னும் திருநாமங்களும் உண்டு. எனவே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய ஏற்றத்திற்கும் ஒரு மறுமலர்ச்சிக்கும் பாசவையாக திருக்கோஷ்டியூர் திகழ்ந்தது என்பதிலே ஐயமே இல்லை. அஷ்டாங்க விமானத்தில் 3வது தளத்தில் இருந்து கொண்டுதான் ராமானுஜர் திருமந்திர ரகசிய அர்த்தத்தை வெளியிட்டார். இந்த 3வது மாடியில் கோபுரத்தின் உச்சியில் ஊரை பார்த்த வண்ணம் ராமானுஜருக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. திருக்கோஷ்டியூர் நம்பியின் அவதார ஸ்தலமான இங்கு அவருக்கும் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. திருக்கோட்டியூர் நம்பியின் வம்சாவளியினர் இன்னமும் இந்த ஊரில் வாழ்ந்து வருகின்றனர். இங்குள்ள தாயாருக்கு திருமாமகள், நிலமாமகள், குலமாமகள் என்று 3 திருநாமங்கள் உள்ளன. இங்குள்ள திருக்கோட்டியூர் நம்பிகள் சன்னதியில அவரின் திரு ஆராதன மூர்த்தியான ராமன், சீதை, லக்ஷ்மணன், அனுமன், பவிஸ்தாச்சாரியர் விக்கிரகங்கள் இருக்கின்றன. திருக்கோஷ்டியூருக்கு தெற்கில் சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிற ஒக்கூர் என்னும் ஊரில் வாழ்ந்த சங்ககாலத்து வெண்பா புலவர் ஒக்கூர் மாசாத்தியார் என்பவர் இந்த கோவிலை பற்றி பாடிய பாட்டு ஒன்று புறநானூரிலே அமைந்திருக்கிறது. முகமதிய படையெடுப்பின் போது இந்த பெருமானான உற்சவரை, இந்த பெருமானை கும்பகோணத்திலே மறைத்து வைத்திருந்தனர் என்றும் அதற்கு காரணமாக இருந்த அமுதனுக்கு நன்றிப்பாக்கள் பாடப்பட்டிருக்கின்றன என்றும் கல்வெட்டுக்களால் அறிய முடிகிறது. பத்ரிகாசிரமத்தைப் போலவே இந்த தலமும் பெருமை வாய்ந்தது எனவும் அதனால் இதனை இந்த திருக்கோட்டியூரை தென்பத்ரி என்றும் சொல்லுவார்கள். நைமிசாரண்யத்தில் செய்த தவப்பயனும்
ஏன் தென்பத்திரி என்றால் அங்கேயும் திருமந்திரம் விளைந்தது. அந்த திருமந்திரம் இங்கு அனைவருக்கும் மக்களுக்கும் சென்று சேர்ந்தது அல்லவா, அதனால் இதனை தென்பத்திரி என்று சொல்வார். நைமிசாரணத்தில் செய்த தவப்பயனும் கங்கை கரையில் நேர்ந்த மரண பலமும் ஆயுள் விருத்தியும் குருட்சேத்திரத்தில் செய்த தன பிரயோஜனமும் ஆகிய மூன்றும் திருக்கோஷ்டியூரை சேவிப்பதால் கிடைக்கும் என்று பிரம்மாண்ட புராணத்தின் 47வது ஸ்லோகம் கூறுகிறது. திருக்கோஷ்டியூர் போகாதவன் குரங்காய் போவான் என்பதும் ஒரு வைணவ பழமொழி இருக்கிறது. மகாமக கிணறு சிம்ம கிணறு இங்குள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்கு நீராடுவது மிகவும் விசேஷம் என்பது ஐதீகம். பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார் ஆகிய 5 ஆழ்வார்களாலும் 40 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த திருத்தலம். திருக்கோட்டியூரில் வாழ்ந்த செல்வ நம்பிகளைத்தான் பெரியாழ்வார் தம் பாசுரத்தில் அல்வழக்கொன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அபிமான துங்கன் செல்வன் என்று தனக்கு பரதத்துவ நிர்ணயம் செய்ய உதவி செய்ததை குறிக்கிறார் பெரியாழ்வார். இந்த செல்வ நம்பிகளே பாண்டிய மன்னன் வல்லபதேவனின் அரண்மனை புரோகிதரும் ஆவார். ராமானுஜராலும் மங்களாசாசனம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த தலம். செல்வ நம்பிகள் பெரியாழ்வாரை திருக்கோட்டியூருக்கு அழைத்து வந்தபோது ஸ்ரீ ஜெயந்தி உற்சவம் நடைபெற்று வந்தது. இதனை நாம் பெரியாழ்வார் திருமொழியிலேயே மிக விரிவாக அனுபவித்திருக்கிறோம், நினைவில் கொள்ளலாம். அப்போது பக்தி பரவசத்துடன் மிகவும் நேர்த்தியான ஆடல் பாடலால் உற்சவம் நடந்ததை கண்டு இதுதான் ஆயர்பாடி என்றும் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் என்றும் மங்களாசாசனம் செய்தார். பெரியாழ்வார் இதனை தொடர்ந்து தாலாட்டு, நீராட்டல், பூச்சூடல் போன்ற அளவும் இருவருக்கும் பாடியனதாகவும் சொல்வர். உரகமெல்லனையான் என்று பெரியாழ்வார் மூலவரையும் திருமாமகளுக்கு இனியான் என்று உற்சவரையும் மங்களாசாசனம் செய்கிறார். உரகமெல்லனையான் என்று பெரியாழ்வார் மூலவரை மங்களாசாசனம் செய்தார். திருமாமகளுக்கு இனியான் என்று உற்சவரை மங்களாசாசனம் செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். திருப்பிருதி என்னும் திவ்ய தேசத்தில் தொடங்கிய பதிகம் மூலமாக தொடங்கிய அர்ச்சாவதார மங்களாசாசனத்தை திருக்கோஷ்டியூரிலே நிறைவு செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். சென்னர்குடி புலவர் சுப்பராயலு என்பவர் சௌமிய நாராயணமூர்த்தி பிள்ளை தமிழ் எனும் நூலை இந்த பெருமாளுக்கு யாத்துள்ளார். சிவகங்கை சமஸ்தானத்து வாரிசினர் தொன்று தொட்டு இத்தலத்துக்கு பெருந்தொண்டு புரிந்து வந்திருக்கின்றனர். இந்த அளவிலே இந்த சில சிறப்புகளை அனுபவித்தோம். இந்த முன்னுரையை நிறைவு செய்து நாளை முதல் இந்த திருமொழியின் பாசுரங்களை அனுபவிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். திருக்கோட்டியூர் எம்பெருமான் உரக மெல்லணையான் சௌமிய நாராயணன் திருவடிகளே சரண். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். பரம காருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.